ஹலோ, காலை வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய். இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னா, அதாவது என்ன கண்டென்ட்னா, அது என்ன சாப்பாடுறா? மிக்ஸ்ல போயிட்டு வந்து நம்ம கொரியன் கொரியன் கொரியனோட சாப்பாடு வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது வந்து அவன் வந்து ஒரு 5 விதமான ஃபுட் எடுக்க போகிறான். நானும் ஒரு 5 விதமான சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு எடுக்க போகிறேன். என்னோட வந்து அவன் சாப்பிட போகிறான், அவனோட நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது. இதுதான் இன்னைக்கான கண்டென்ட். ஸோ அதுக்காக அந்த கடைக்கு போயிட்டு இருக்கோம். கடையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரைட், பாய். மிக்ஸுக்கு வந்தாச்சு. மிக்ஸில் உள்ள சாப்பாடுலாம் ஒரு தாட்டை கூட சாப்பிட்டதும் இல்லை, பார்த்தா புரியவும் மாட்டேங்குது. இதில் தான் வந்து ஒரு 5 அவர் எடுக்க போகிறாரு, 5 நான் எடுக்க போகிறேன். ஸ்பைஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். மறந்துட்டேன், பரவாயில்ல, விளக்கம் நல்லா. ஓகே, பாப்பா என்ன வாங்குறது? டேய், நான் கொஞ்சம் வியட்டாக தான் வாங்குவேன். 4 வாங்கி ஓகே, நீ 4 நாளால ரொம்பலாம் சாப்பிட பார்க்கறதுக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒண்ணுமே புரியல. பிரிங்கிள்ஸ் வச்சிருக்கானுங்க, லேஸ் வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பாரு, அவ்வளவுதான். என்ன வாங்குறது? பார்த்தோன்னே வந்து சாப்பிடவே கூடாது இதெல்லாம் அப்படின்னு தோன்ற மாதிரி தான் வாங்கணும். ஹலோ, வெளியே கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ இவர் வாங்கினது நாங்கள் வாங்கினது ரிவீல் பண்ண போகிறோம். ரிவீல் நான் வாங்கி இருக்கிறது சத்தியமா தெரியல. என்ன கருமண்டா ஆப்பிள் போட்டோ போட்டிருக்கு, அது மட்டும் தெரியுது. இது ஒன்று. என்னடா இது? தண்ணி ஒரு இது வந்து சூடாக்கி சாப்பிட்ற ரைஸ் கப். இதெல்லாம் வந்து இப்ப நான் காட்டுறது எதுவுமே நம்ம நாட்டுல இல்ல. என்னடா இது மேல? இது வந்து தேனு போலடா, உனக்கு தேனு ஊத்தி சாப்பிடணும் போல. சோ இதெல்லாம் வந்து நான் வாங்கினேன், அது இவருக்காக. இவர் எனக்காக வாங்கி இருக்கிறது காட்டுவாரு. இது என்னமோ திக் ஸ்லைஸ்ட் சீவீட். இது என்னத்தோடனே எனக்கு தெரியல. வெயிலாங் வெங்கட தின்றா பச்சையா. இன்னொன்று வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா லோ ஃபேட் சிக்கன் பிரெஸ்ட். ஆனால் சிக்கன் பிரெஸ்ட் பேர் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் படத்தில் பார்க்க மாதிரியா இருக்கு. ஸோ கோழியோட மாறு தின்னு. இன்னொன்று வந்து அவர் எடுத்தது அதே தான். நான் ஹைடிலாவோட கப் ரைஸ், நான் கார்லிக் ஃப்ளேவர் எடுத்தேன். ஃப்ளேவர் வேற வேற. என்னோட வந்து தொம்யாம். ஸோ தண்ணி வந்து இது என்னமோ தண்ணி பேர் வரும், மறந்துட்டேன். இது வாங்கியிருக்கேன் இருக்கு. ஸோ நம்ம தண்ணியிலேருந்து ஆரம்பிப்போமா? தண்ணியிலேருந்து. ப்ளீஸ் கிவ் மீ கிராஃப்ட் பாஸ் சாந்தோரி. என்னடா தண்ணி இது? அதான் என்னோட எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு மட்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான்டா, நான் மட்டமானவன் கிடையாதுடா. சேஸ் பண்ணுவோமா? குடி குடி ஒன்னா குடிப்போம். 10 எப்படி இருக்குன்னு. சரி, ஆனா உனக்கு நல்ல தண்ணி 10 ரேட்டிங் கொடுக்கலாம். என்ன கருமம்? தேபுங்காடா, தேபுங்கா. பட் அது திறந்தாலே லெமன் வாசம் அடிக்குது. தேபுங்கன்ற தேபுங்கா ஃப்ளேவர். தேபுங்கா பிளஸ் லெமன். அதான் ஒரு மாதிரி புளிச்சிட்டு இனிக்குது, நல்லா இருக்கு. நைஸ், தேங்க்யூ. இது பார்த்தா எனக்கு குடிக்கிறேன்னு கூட தோணலடா. என்னடா இது பச்சை கலர்ல? இது என்ன தண்ணின்னு எனக்கு தெரியல, ஆனா நல்லா இருக்கு போலயே. டீ ஃப்ளேவர் இருக்கு. ஆனா இது படத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரும்புன்னு நினைக்கிறேன்.
ஆனா அந்த கரும்பு ஃப்ளேவர் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இது கரும்பு டேஸ்ட்ல இருக்கிறேன். எனக்கு கரும்பு அந்த அளவுக்கு பிடிக்காது. இது வந்து நான் ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். இது இந்த மிக்சிங்ல நான் குடிச்சது இல்லை. ஆனா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா ஆனா சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சோயா ஃபீலும் இருக்கு. ஸோ இது சோயா குடிப்பேன், ஆனா கரும்பு குடிக்க மாட்டேன். ஸோ அதனால வந்து நான் பாக்கு 10 தான். அவ்வளோதானா? சரி, இப்போ நீயா நானா? ஓகே, நான் வந்து இது நான் வந்து இது குடிக்கிறேன். சாவுடா. இது குடிக்கிறேன். பிரி. சரி, இப்போ நீ வந்து டேஸ்ட் பண்ணு, நான் ரெண்டாவது டேஸ்ட் பண்ணுவேன். என்னடா பழம் இது? பீச்சா? பீச் மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் மாதிரி ஏதோ ஆப்பிள் போட்டு வந்துச்சு. மற்றதெல்லாம் படிக்க தெரியல, சைனீஸ்ல இருக்கு. ஆப்பிள் இந்த மாதிரி இடம் இருக்கும் இலை. இது இது பார்த்தாலே இப்போ மாதிரி இன்னொன்று உள்ள பிளாஸ்டிக்கா இருக்குடா. இது உள்ள எப்படி இருக்குங்க பேக்கெட்? நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிடலாம். இல்லை இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ எண்ட் ஆச்சு. நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் உண்மையிலே இதெல்லாம் பார்த்து வீடியோ பார்க்க மறந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலி இது ஒரு மாதிரி தொடும்போது ஒரு மாதிரி கெல்லியா இருக்கு. என்னமோ எனக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன பழம்? பீச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டிஷ்யூ இருக்கா உள்ள? ஏன்னா தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி. சரி, நம்ம சாப்பிட்டு சொல்றேன். இந்த மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனா இது என்ன பீச் தான் நினைக்கிறேன். இந்த அஸ்ஸாம்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் இருக்கு. நல்லா இருக்கு. டேய், நான் தான் உனக்கு நல்ல விதமா வாங்கியிருக்கேன். என்னடா இது? காட்டு, என்ன இது? என்னடா இது? தரேன். இங்க இருக்கா? ஏன்டா கொட்டால அது வாங்க மாட்டியாடா? நாய் கூட டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா இருக்குடா பாக்குறதுக்கு. டேய், வெட்டில கொட்டாதடா நாயா. ஸ்லோமோ குடுக்குற? ஸ்லோமோ குடுக்குறியா என்னது? நீ பாக்கவே வாயில வைக்கிற. எடுத்து வாயில வெய்ய. நீ ரேட்டிங் சொல்லு. ஏய், இதுக்கு நல்லா இனிப்பா இருக்கு. அசாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் சொல்லி முடிச்சேன். என்னோட அசாம் ஃபேன் நானு. பட் இருந்தாலும் இதுக்கு நான் ஒரு 8க்கு 10 கொடுக்குறேன். 8 நல்லதான் வாங்கியிருக்கேன். ஸ்மெல் பண்ண முடியல. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பாடு அந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது. சாப்பிடு. கண்ணை மூடிட்டு கடிச்சு தொலைடா, வாய்க்குள்ள சொருவு. எது? நாகார்ஜுனாவா? நல்லா இருக்கா? இருந்தாலும் வாடகை எடுக்க ஒரு மாதிரியா இருக்கு. என் பக்கத்துல கொண்டு வராது. ஆக்சுவலி இந்த பிளான் நான் தான் கொடுத்தேன். ஒரு மாதிரி நல்லா இருக்குமே, ட்ரை பண்ணலாம், இவனை வச்சு செய்யலாம் எடுத்தேன். கடைசியில் நீ என்ன வச்சு செஞ்சுட்டடா. என்னடா அது? நல்லா இல்லையா? எது கூட சேர்ந்து டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. அப்படி இருக்கு இது ரேட்டிங். சரி குடி. நீ வேணா லைட்டா ட்ரை பண்ணி பாரு. நான் இந்த வாடையே எனக்கு வேணாம். சாப்பாடு அது மாதிரி சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கும். நல்லா இல்லை, இது நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் வாங்கினேன் உனக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கேம் விளையாட போறீங்கன்னா இது மஸ்ட். கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. இந்த பேக்கெட்டை கட்டுறா. இதுதான் அந்த பாக்கெட். மிக்ஸ் அந்த கடையில இத்தனோண்டு தான் கடிச்சு சாப்பிட்டேன். இத்தனோண்டுக்கு இன்ன வரைக்கும் நாக்குல அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதனால பரவாயில்ல, இதை குடிச்சிருவோம். நல்லா இருக்கு. அசாம் அது கூட நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கு. டீ லெமன் அப்படிதான், அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் இது. கடைசி அந்த டீயோட இது இருக்கு.
சரி அடுத்து சரி வந்து அடுத்து நீ ஏன்னா டா உனக்காக நான் லோ ஃபேட் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட் இது ஒன்று நல்லதா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெட் பீன். நான் ரெட் பீனும் சாப்பிட மாட்டேன் தான். ஆனால் ரெட் பீன் வந்து என்ன சாக்லேட்டா? ரெட் பீன் சாக்லேட் இல்லடா, ரெட் பீன் இந்த செண்டோல்ல போடுவாங்க, சோப்பு கலர்ல இருக்குதா. ஓ அது நானே சாப்பிட மாட்டேன். ஆரப்பையில ரைட் சிக்கன். ஐயோ இதுவும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்களடா. நீ வாந்தி எடுத்துருவேன்டா கொஞ்சம். சாப்பிடே. இதுவே இன்னும் எனக்கு ஜீரணமாம இருக்கு, கொஞ்சம் கடிச்சது. இது ஜூஸ்லாம் வருதுடா. அது ஒரு மாதிரி இதா இருக்கும்டா. சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும் சாப்பிடு. ஐயே இது என்னது கருமோ, என்னது இது? என்னடா இது? டேய் வேன், என்னத்தன எனக்கு வாங்கிட்டு வந்து வச்ச? ஏன்டா பிரிங்கிட்டு வருது வெளியே? சாப்பிட்டியா? வச்சா எனக்கு ஆப்பு பெருசா என்னமோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு. ஐயோ சரி சரி சரி, நீ முத ரவுண்ட் வந்து. இல்ல நீ முதல்ல சாப்பிட்றியா? இல்ல இல்ல, ஆக்சுவலி இது நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் பெப்பர் சிக்கன் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஸ்மெல் நல்லா இல்லை. ஆனா இது எங்கேயும் ஸ்மெல் பண்ணிருக்கோம். இது எங்கேயும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இல்லை. நீ சாப்பிடு போத நான் சொல்றேன். அது நான் ஸ்மெல் பண்ணிருக்கேன், சாப்பிட்டேன். கடி கடிச்சு முழுங்கு. கோழி கோழி வெந்திருக்கா? அவ்வளோதான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலி இது நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த ஸ்மெல் எப்படி இருக்கு ஆக்சுவலி எப்படின்னா, நீங்க வீட்டுல நாய் வளர்த்தீங்கன்னா நாய்க்கு பெடிகிரி போடுங்க தெரியுமா? அந்த பெடிகிரின் வாசம் தான் அடிக்குது இதுல. சத்தியமா அந்த டப்பால இருக்குமே, நாய்க்கு சாப்பாடு போடுவீங்க டப்பால. டேய் ஆமாடா, அந்த பெடிகிரின் வாசம். டேய் நாய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேடா. செக் பண்ணி போயிரு, நாய் சாப்பாடுன்னு. இல்லடா டே, மனுஷன் சாப்பாடு. அதாவது எங்கேயும் ஸ்மெல் பண்ண மாதிரியே இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்மெல். அந்த பெடிகிரின் ஸ்மெல் தான் அடிக்குது. ஸோ அதனால தான் சாப்பிட இருக்கு ஸ்மெல். அடி நல்லா இருக்கா? கோழி டேஸ்ட் தான், கோழி டேஸ்ட். அந்த ஃப்ளேவர் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஆனா ஏதோ சாப்பிட்டுருக்கோம் நம்ம வனாக்கில், இந்த டேஸ்ட் பட்டிருக்கு. விட இல்லடா இது. ஓகே இது வந்து ஒரு 10க்கு ஒரு 5 கொடுப்பேன். 5 ஓகேடா. தயவு செய்து இதையும் யாருக்கும் கொடுக்க போறீங்கன்னா கொடுத்து பண்ணுங்க. ஆனா உண்மையில அந்த சொன்னோன்னு தான் எனக்கு ஸ்ட்ரைக்காவே ஆகுது. அந்த நாய்க்கு அந்த டப்பாவை திறந்தோடனே கொட்டும் போது அந்த ஸ்மெல், இந்த ஸ்மெல்லு தான் வரும், இந்த ஸ்மெல்லு தான் வரும். பெடிகிரின் ஸ்மெல் எனக்கு தெரியல, இது என்னன்னு எனக்கு தெரியல. ரெட் பீன் படம் போட்டிருக்கு, கரண்டிலாம் இருக்கு. அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா உனக்கு வாங்கியிருக்கேன். ஹெர்பல் ஜெல்லி. நான் பேசுறதுலாம் விளங்குதா இல்லையான்னு கூட தெரியலையே. விளங்குதா? ஹெர்பல் ஜெல்லி. எனக்கு ஹெர்பல் ஜெல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். நல்லாதான் இருக்கும். ஜெல்லிக்கு ஜெல்லியா? ஜெல்லிக்கு ஜெல்லியா? ஐயோ கரைடி. ஓ ஷிட், ஊத்திட்டான்டா. ஐயோ பெட்ல வந்துச்சே. ஓனோ. ஐயோ கரெக்டாண்ணா. ஊத்துதுடா. கீழே ஊத்துனுச்சா? இங்க சைடுல ஊத்து. என்னமோ வெல் how is it? திருப்பி சாப்பிட்றாத. இல்லை, ஸ்மெல்லில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இந்த ஜெல்லி வந்து எங்கேயும் சாப்பிட்டோம். சின்சாவ். ஓகே சின்சாவ். இது இந்த பிளாக் கலர் வந்து சின்சாவ் மாதிரி இருக்கு. வருதா பாரு, சின்சாவ் மாதிரி தான் இருக்கு. இது சின்சாவ் மாதிரி இல்லை, சின்சாவே தான். சின்சாவே தான். பாருடா, கெட்டதுல கூட உனக்கு நல்லதுதான்டா செஞ்சிருக்கேன். ஆனா என்னது, இந்த ரெட் பீனோட சாப்பிடும் போதே மச்சான் நல்லா இல்லை, நல்லா இல்லை. இந்த செண்டோல்ல போட்டு சாப்பிடுவோம் தெரியுமா, அதை வச்சு நல்லா இருக்கும். ஆனா இது நல்லா இருக்கு. நீ எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குற இதுக்கு? இதுக்கு நான் ஒரு
சின்சாவும் அந்த அளவுக்கு இனிப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலா தான் இருக்கு. எனக்கு பார்த்தாலே இது சாப்பிடணும்னு தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4.5 கொடுப்பேன் இதுக்கு. அவ்வளோ. இல்ல சின்சாவ் சாப்பிட நல்லா இருக்கு, அதோட சேர்த்தா நல்லா இல்லையே, என்ன இது காம்பினேஷன் கொடுத்துருக்கானுங்க இவனுங்க. ஆமா ரெட் இரு அது இது தேன் என்னமோ தேனும் கொடுத்துருக்கானுங்க. இது தேனா என்ன? டேய் அதோட ஊத்தி தானே சாப்பிடணும், என்ன ஏமாத்துற? அதுதான் இருடா வரேன்டா, ஒன்னொன்னா வரேன்டா. ஏன்டா கத்துற? ஏன் கத்துற? டேய் இது என்னால் திறக்க முடியல, நீ திறந்து கொடு. சட்டுன்னு சட்டையை திருப்பி இருக்க, அந்த சட்டையை வச்சு இதை மட்டும் இது பண்ண தொடைய. அதாவது நாங்கள் ஃபுட் டெஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி பெட்டை நேரம் அடிச்சிட்டோம். ஸோ ஓகே இதை தாண்டி தேன் தான், பியூர் தேன் போலடா. தேன் 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 என்னடா மிக்சிங் இது, தேனு சின்சாவு எனக்கு ஊத்தணும் போல, நீ அதுல ஊத்து. எனக்கு ரெட் பீன் பிடிக்காது, ஸோ அதனால நான் சின்சாவை மட்டும் அதில் வச்சு நான் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன்னு. இல்ல ரெட் பீன் கூட தான் சாப்பிடணும் நீ, அது டோட்டலா அது ஒரு இது, அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஊற்றிட்டேன் தேனை, கலக்கிக்கிறேன். இது புடி, தேனை புடி. இதான் அந்த தேனை ஊற்றிட்டேன், அதில் இருக்கு. தேனோட சின்சாவை சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஆனால் அப்பயும் ரேட்டிங் அவ்வளோ பெருசுலாம் இல்லை, ஒரு 7.5 கொடுக்கலாம். தேனோட 4.5லேயும் 7.5 வரைக்கும் வந்து தேனோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு சின்சாவ். நம்ம நாட்டிலேயே சின்சாவ் வாங்கி தேன் ஊற்றி சாப்பிடலாம் போல. இது ரெட் பீன் தான் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ரெட் பீன் எதுக்கு அதில் போட்டானுங்க புரியவே இல்லை. இவனுங்களோட அந்த சாப்பாடு டேஸ்டிங்கே எனக்கு புரியல, என்ன கான்செப்ட் புரியல. ஓகே இப்போ கடைசியாக எங்ககிட்ட இருக்கிறது இதுதான், தொம்யாம் ஃப்ளேவர் ரைஸு. அதாவது அந்த மேகியை வந்து சூடாக்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, இது வந்து சோறை சூடாக்கி சாப்பிட்றது. நாங்கள் இதை கொஞ்சம் போய் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். போட்டிருக்காங்க அது ஆட் சாஸ் ஆஃப்டர் 8 minutes வேக வைக்கணும் போல. வேக வச்சுட்டு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூக்கு வரோம். ஓகே பாய். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நல்லது நல்லா செஞ்சுருக்கேன் உனக்கு. நான் உனக்கு நல்லது தான் செய்யலாம்னு நினச்சேன், அது கெட்டது வந்து முடிஞ்சிருக்கு. கெட்டதாக அது முடிஞ்சிருச்சா? காட்டுவோம் போல உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு. இது ரைஸ், நல்ல காலம் பிறக்குது அந்த ரைஸ் இருக்குல்ல. ரைஸை எதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கானு. இதுதான் ரைஸு, இதான் ரைஸா? ஓ இது டோட்டலாக ரைஸ் வேக வைக்காத ரைஸ், இதில் போட்டு தான் வேகவே போகுது தண்ணி. ஸோ இது ரைஸு, அதுக்கோட எண்ணெய் கொடுத்துருக்காங்க. எண்ணெய் சரி ரெண்டுமே சேம் தான், ஒன்று ஒரு பேக்கேஜிங்கில் ஒரு வித்தியாசம் இல்லை, ஃப்ளேவர்ஸில் தான் வித்தியாசம் இருக்குது. இதில் தான் ஃப்ளேவரே வரப்போகுது. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து என்ன தொம்யாமு, என்னோட வந்து கார்லிக். இது வந்து வெஜிடேபிள்ஸ் போட்டிருக்கு, இது மட்டும் தான் வந்து படிக்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க இங்கிலீஷில், வெஜிடேபிள்ஸ். ஆனால் சைனீஸ் இது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஸோ சமைச்சிட்டு வரோம். ஸ்பூன் ப்ளஸ் ஃபாக். ஓகே நாங்கள் வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறோம். பாய். சமைச்சிட்டு வரோம். ஓகே போட்டு மூடுனா அப்புறம் திருப்பி அதில் ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஏன்டா இப்படி பண்ற? பரவாயில்லப்பா, நல்ல இன்ட்ரோ கூட கொடுக்க முடியாம பரவாயில்ல, பாத்துக்கோங்க. இது வந்து நீ எடுத்ததா நான் எடுத்தது, இது அவன் எடுத்தது நான் சாப்பிடணும், நான் எடுத்தது அவன் சாப்பிடணும். ஆமா சரி. அவன் குழம்பிட்டான். ஓ அது நீ சாப்பிட போற நினைச்சுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் நான் சாப்பிட போறேன்னு தெரியுது எனக்கு. இது ஆக்சுவலி வேற ஒன்றும் இல்லை, மூடி மாறிடுச்சு. மூடி மாறிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ அவர் வந்து எனக்கு தொம்யாம் எடுத்தான். சோறு கொஞ்ச நேரத்துல ஆயிடுச்சு, நம்ம தண்ணி ஊத்தணும், அங்க அளவு போட்டுருந்துச்சு, ஆறுல வெந்துருச்சு. வெந்துருச்சு சோறு சீக்கிரமா. இங்க கையில
கை ஆடலை, நான் தான் ஆட்டுறேன் ஆக்சுவலி. அப்போ தெரியும் உங்களுக்கு. சீக்கிரம் ஆயிடுச்சு. பச்சரிசி நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இப்போ இது நல்லா இருக்கு. இப்போ ஃப்ளேவர் தான் எடுத்து ஊற்றணும். டேய் ஊத்திராத கீழே, இது மேலே வச்சுக்கோ. இந்தா பரவாயில்ல, எதுக்கும் துணி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் வச்சுக்கோ, கீழே போட்டுருவேன். சரி ஓகே அப்பலாம். டேய் ஃப்ளேவரும் நம்மளோட தானே தெரியல. போட்டு போட்டு கலக்கு, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஒரு பேரே வரலாறு. ரிஸ்க் எடுக்க விரும்பல, பரல திறந்துருக்கிற ஓட்டையிலேயே போட்டு அடிக்க வேண்டியதான். ஸ்மெல் நல்லா இருக்கு. இது என்னது? அதான் கார்லிக் நினைக்கிறேன். தெரியல, போட்டு கலக்குவோம், அப்புறம் பார்ப்போம். சளி வேற போச்சு. ஊத்திட்டியாடா? ஒண்ணுமே இல்லை. டேய் பேக்கெட் எங்க போட்டு கீழே போட்டியா? டேய் எண்ணெய் ஊத்திர போதுடா. கீழே ஊற்றக்கூடாது, அவ்வளோதான். நல்லா கலக்கணும். கலக் கலக் கலக். இதை கான்செப்ட் இப்போ எப்படி கலக்கிட்டு இருக்கோன்னா, கறியை போட்டு சோறுல மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். கலக் 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 கலக்குனா கலக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து இவ்வளோ லைஃப்ல இதை நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி சோறு, இந்த மாதிரி ரெடிமேட்டோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ? நானும் சாப்பிட்டதில்லை. நமக்கு தெரிஞ்ச ரெடிமேட்னா நூடுல் தான். மேகி சாப்பிடுவோம், அவ்வளோதான் தெரியும். இது தெரியல, சாப்பிட்டதில்லை. ஓகே ரெடி, மை ஒன் இஸ் ரெடி. கார்லிக் ஃப்ளேவர் ரைஸ். என்னடா சக்குன்னு கலக்கிட்ட? என்னோட அடி பிடிச்சிச்சு கீழே. அடி பிடிச்சிக்கிச்சா? ரைஸ் குக்கர்ல போட்ட கீழே அடி பிடிக்குமே, அந்த மாதிரி அடி பிடிச்சிச்சு. கிண்ட கஷ்டமா இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, வாசம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அது ஏன்னு தெரியல, அந்த வாய் எடுத்து வைக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. அது பயம் வேற. அது கொடுத்தது யாரு? நானு. வேதனை பயம். ஓ உள்ள இன்னும் கொரியன் ஃபுட்னா பயம். அப்படியா? தெரியுதான்னு தெரியல. ஓகே, இது வந்து என்னோட டொம்யாம் கார்லிக். இது வந்து அவரோட. ஓகே ஸோ யா ஓகே ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாருங்க. எல்லாம் 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 ஓகே, வந்து டேஸ்ட் பாருங்க. சரி, இது என்னது? தயிர் சாதம். நான் சம்மந்தமே எதுக்கு ஊதுனேன்னு எனக்கு தெரியலடா. என்னோட நல்லா இருக்கு ஆக்சுவலி. தொம்யாம் எடுத்திருக்கா, நல்லா இருக்கு. ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இன்னொன்று சோறு எப்படி இருக்குன்னா, ஐயோ ஓகே அவன் செத்துட்டான்டா. என்னடா ஆச்சு? நல்லா இல்லையா? தோக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேடா. என்னாச்சியா? உனக்கு நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா டிஸ்கிரைபே பண்றேன். எனக்கு தெரியுது நான் எதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. சீன கடைக்கு போனாக்கா சில்லி கார்லிக் தனியா கொடுப்பானுங்களே. ஓகே, அந்த கார்லிக்ல கிச்சா குத்துவோமா? ஓகே, கிச்சா குத்திட்டோன்னா சோறுல போடாம அந்த கார்லிக் எடுத்து அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியா இருக்கு? அப்படிதான்டா இருக்கு. சரி ஓகே. என் வாயில இருந்து நான் கார்லிக் மட்டும் தான் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குடா.
தோத்துக்கிட்டே இருக்கேடா. சரி ஓகே, அவனோட கொஞ்சம் கேவலமா சோறு இருக்கு. ஆனா பஞ்சு மாதிரி இருக்கு லைட்டா. ஆமா, ரொம்ப நம்ம சாப்பிடுற சோறு நம்ம இருக்குல்ல, சாப்பிடுற சோறு இல்ல. சாப்பிட்டேன்ல அந்த ஊத்தாத மனுக்கு, அப்ப ஏதோ சோறு நல்லா இருந்துச்சு. இந்த கிச்சாப்லாம் ஊத்திட்டோன்னே சோறு பஞ்சு மாதிரி ஆச்சு. பாத்தியா? ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆ. நம்ம எப்பவுமே வீட்ல ஆக்கி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி இல்ல. பட் ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு தொம்யம் பிடிக்கும். பட் ஸ்டில் அந்த சோறு இதனால ரைஸ்னால வந்து நான் அதுக்கு ஒரு 8 8க்கு 10. அரிசி தான் பிரச்சனை, மத்தது வேற எதுவுமே. 8க்கு 10. கார்லிக் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். கார்லிக் பிடிக்கும். நாசிக்கு வரீங்களா ஐ மீன் சீனா கடைக்கு போனாலே அந்த சில்லியோ கார்லிக்கோ இல்லாம சாப்பிட மாட்டேன். ஆனா இது சாப்பிட்டு 2 10க்கு 2 கொடுக்குறேன். இப்படி என்னடா கேவலமா இருக்கு, குர்ரா நீ பாக்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லை. சோறு தான், சோறு தான், சோறு பஞ்சு மாதிரி இருக்கு. பட் தொம்யம் நார்மலா தொம்யம் நாயக்கரங்கள்லாம் சாப்பிடுவாங்க. நீ ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுன்னா நான் கொஞ்சம் வேற கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது ஆக்சுவலி ஒன்னோட ஓகே. தெரியல, டேஸ்ட் தெரியல. அதான் சொல்றேன், கொஞ்சம் அந்த கிச்சாப் இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிடு. கண்ணை மூட்டு சாப்பிடேன். அப்படியே நீ மட்டும் வாயில அந்த கார்லிக் எடுத்து அப்படியே எடுத்து போட்டு ஒரு சாப்பாடு. அவன் சொன்னதுதான், இந்த கார்லிக் டேஸ்ட் தான் ரொம்ப இதா இருக்கு. ஆனா தெரியல, இவனுக்கு ரொம்ப ராவா இருக்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ராவா இருக்கு தெரியல. ஆனா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த அரிசி ஒண்டி தான், மற்றது எதுவுமே இல்லை. அரிசி பஞ்சு மாதிரி இருக்கு. ஆமா, சோறு இது மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப சரி ஓகே. என்னோட ஓகே 8க்கு 10 இவனோட 2க்கு 10 வச்சு செய்யணும்னு நினைச்சேன் நானு, முடியல. இவர் செஞ்சிட்டாரு. நீ பற்ற வைத்த நெருப்பு உண்டு பற்றி எரிஞ்சிருச்சுடா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கடைசியில இந்த சாப்பாடுக்கெல்லாம் உதவுனது நான் வாங்கின தண்ணி தான். அவன் வாங்கினது நான் குடிச்சிட்டு வச்சதுதான். இது என்னால குடிக்கவே முடியல. ஸோ கீழே எங்க அக்கா இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள வச்சு செய்ய போறோம். நாங்க தள்ளி விட பார்க்க போறேன். 5 எவ்வளோடா தண்ணி, எவ்வளோ? 5 ringgit plus 5 ringgit plus வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால எங்க அக்காக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் எங்க அக்கா. ஸோ இந்த தண்ணி ஓகே குடிக்கலாம். ஓகே கைஸ், போயிட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்து வீடியோ இந்த மாதிரி எங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஆனா ஈஸியா இந்த மாதிரி தான் வந்து நல்லாவும் போகுது, கேவலமாவும் போகுது. ஸோ எங்களை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, நம்ம லைஃப் இந்த 1 வீக் பீரியட்ல நம்ம நடக்க போற லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம தளபதி சட்டை பார்த்தா தெரியுதா, ஒன் லாஸ்ட் டான்ஸ் கண்டிப்பா. ஸோ அதுக்கும் நம்ம விளாக் செய்வோம். ஸோ எங்க இதுல வந்து நான் தளபதி ஃபேன் சொல்ல முடியாது, தளபதி வெறியனே. படம் என்ன நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அண்ணனை செலிப்ரேட் பண்ண போது அண்ணனை செலிப்ரேட் பண்றது தான். படம் நல்லா உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் எங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கும் நம்ம விளாக் செஞ்சு போடுவோம். ஸோ நம்மளோட அடுத்த விளாக்ல நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே ஓகே, பாய்.